ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் புதுசா ரிலீஸ் ஆன இந்த லாஸ்ட் லேண்ட்ஸ். இது ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு சூனியக்காரி இருக்கா, அந்த சூனியக்காரி கிட்ட யார் எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம அதை கொடுப்பா. பட் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு தான் அந்த காரியத்தை அவ முடிப்பா. சோ அப்படி இருக்க அந்த நாட்டோட மகாராணி தனக்கு ஒரு வரம் வேணும்னு கேக்குறாங்க. சோ அப்படியாப்பட்ட சூனியக்காரி மகாராணி கேட்டதை எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய பாலைவனத்துக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல ஸ்கல் ஐலாண்ட்னு ரொம்ப கொடூரமான இடம் இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட யார் போனாலும் திரும்பி வர மாட்டாங்க. அப்படியாப்பட்ட இடத்துக்கு போய் அங்க ஒரு பெரிய பீஸ்ட் இருக்கு. அந்த பீஸ்டோட உயிரை கொன்னு அதோட தோலை எடுத்துட்டு வந்தாதான் மகாராணி கேட்டதை நிறைவேற்ற முடியுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு கிளம்பி போவாங்க. ஆனா போற வழியில பலவிதமான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. ஃபைனலா மகாராணி கேட்டதை எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையாங்கிறத இந்த கதையோட ஒன்லைனர். படத்தோட ஆரம்பத்துல என்னோட கதையை கேட்க நீங்க விரும்புறீங்களா, உங்களுக்கு டைம் இருக்கா? இந்த உலகத்துல எஞ்சி இருக்கிற மக்கள் ஒரே ஒரு ஊருக்குள்ளதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த உலகம் முழுக்க வினோதமான விலங்குகளும் மிஸ்டீரியஸான ஆவிகளும் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு வந்துச்சான். சோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விச் வாழ்ந்துட்டு இருந்தாலாம். அவ இப்போ லாஸ்ட் லேண்ட் அழைக்கப்படுற இடத்துல இருந்து இங்க வந்திருக்கா. அவளை நான் எப்படி மீட் பண்ணேன் அப்படிங்கிற என்னோட கதையை கேட்கலாம் வாங்க அப்படின்னு தன்னோட கதைய நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. நான் அவளை முதல் முறையா எப்ப பார்த்தனா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கதை அப்படியே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி மாறுது. அது இந்த உலகமே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சான். கொஞ்சோண்டு மக்கள் இருப்பாங்க இல்லையா, அங்கேயும் இங்கேயும். அவங்க எல்லாரையுமே அவங்கள ராஜா ராணிகள் தான் ஆண்டுட்டு வராங்க. அவங்களுக்கு கீழே மத போதகர்கள் மாதிரி கிறிஸ்துவ பாதிரியார் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ஊர் மக்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சர்ச்சை சேர்ந்தவங்களும் அந்த அளவுக்கு நல்லவங்க இல்ல. யாராவது ஒருத்தவங்க சூப்பர் நேச்சுரல் பவரோட வந்தா அவங்களை விச்சின்னு கருதி தூக்கு தண்டனை கொடுக்கறது வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படிதான் லாஸ்ட் லேண்ட்ல இருந்து ஒரு சூரியக்காரி இந்த நாட்டுக்கு வரா. வந்தவளை சர்ச்சை சேர்ந்தவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனையும் கொடுத்துடுறாங்க. ஆனா தூக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கும் போது இங்க இருக்க கூடாதுன்னு எல்லாரும் போயிடுறாங்க. ஒரே ஒரு காவலாளி மட்டும் நிக்கிறான். அந்த காவலாளிய பார்த்த அந்த விச் மிஸ்மரிசம் மாதிரி பண்ணி அவனை மயக்கி அவன் தூக்குல தொங்குற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த கயிற்றுல இருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக அவனோட கண் எடுத்து அவனே சுட்டுக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே அவன் பொட்டு பொட்டுன்னு சுட அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்ல எஸ் ஆயிடுறா. இந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டுட்டு தண்டனை கொடுத்து மொட்டை வெளியும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த விச்சு காணும். அதனால அந்த காவலாளியையும் அதே எடுத்து கொண்டுட்டு அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கடா அப்படின்னு வெறியோட கத்துறா. உலகம் அழிஞ்சு போனதுனால அந்த இடமே பாழடைஞ்ச இடம் மாதிரி உடஞ்சு போய் கிடக்குது. அந்த இடத்துல எல்லாரும் தேடி பாக்குறாங்க. விச்சு இருக்கா, ஒவ்வொருத்தரா மடிச்சு சாச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே கொண்டுட்டு வரும்போது ஃபைனலா இருக்கவங்க மொத்த பேரையும் முடிச்சுட்டு அந்த மொட்டை தலை வெளியேயும் ஒரு தூக்கு கயிறுல அப்படியே தொங்க விட்டுட்டு காலுக்கு பேலன்ஸையும் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அந்த சமயத்துல மொட்டை தலை வெளியும் உன்னை நான் தேடி எரிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சபதம் போட அவளும் அதை கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல திரும்பவும் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு குகைக்கு போற மாதிரி இருக்கு. அந்த குகை முழுக்க நிறைய உடைச்சு போன வண்டிகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. பட் அந்த குகையே இருட்டா இருக்கும் போது ஹீரோ அந்த குகையை பார்த்து ஒளிஞ்சு தாக்குறதுக்கு இது நல்ல இடம்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி எல்லாரும் வந்து என்ன தாக்குங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. வந்தவன்ல ஒருத்தன் நம்ம ஹீரோ வச்சுட்டு இருந்த பேக்ல ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும். அதை எடுக்க அதுல பாத்தீங்கன்னா ரெட்டத்தலை பாம்பு டக்குன்னு வந்து அவனை கடிச்சு கொண்டுடுது. அப்படியே ஒவ்வொருத்தரும் இவன் தாக்கி கொண்டுட்டு இருக்கும் போது நல்லா ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இந்த துப்பாக்கி வேலை செய்யாது, ஆனா இப்ப பாரு அப்படின்னு கீழே கிடக்கிற பாம்பு கிட்ட இந்த துப்பாக்கியை கொண்டு போய் வைக்க அதுவும் சுத்திக்குதுங்க. அடுத்த செகண்ட் கீழே கிடக்கிறவனை பார்த்து இந்த துப்பாக்கி சுடலனாலும் இவங்க வேலையை கரெக்டா முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சிரிக்க அந்த இடத்துல கட் பண்ணி அடுத்த சீனை கட்டுறாங்க. அந்த ஊர்லயே ஒரு பெரிய கோட்டை இருக்குங்க. அந்த கோட்டையோட வாசல்ல ஒரு கண்ணு தெரியாத லேடி இருக்காங்க. அந்த கண்ணு தெரியாத லேடி கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் காசை கொடுத்த உடனே, கிரே ஆலிஸ் நீ வந்துட்டியா, இந்த ஊரே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும் போது உன்னை நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்க, எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவளோட அரியணைக்கு போறா. அங்க பாத்தீங்கன்னா 2 பேர் பொறுமையா வராங்க. அதுல ஒருத்தவங்க இந்த நாட்டோட மகாராணியும் அவளோட சேவகனும் வந்திருக்காங்க. மகாராணி வந்த உடனே லாஸ்ட் லேண்ட்ல இருந்து வந்த சூனியக்காரி நீதானே, உன்னோட பேர் கிரே ஆலிஸ் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு விஷ் இருக்கு, அதை நீ நிறைவேற்றினா உனக்கான பொற்காசுகளை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராணியோட விஷயம் சொல்றாங்க. அவங்களுக்கு இப்ப வேண்டியதெல்லாம் லாஸ்ட் லேண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்கல் ஐலாண்ட் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய பயங்கரமான பீச் இருக்கான். அந்த பீச்சோட சக்தி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கான வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மகாராணி போனதுக்கு அப்புறம் அவங்களோட சேவகன் வந்து மகாராணி என்ன வேண்டுதல் கேட்டாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி வைக்க கூடாது, என்கிட்ட உங்களுக்கு பொற்காசுகளா கொடுக்கறதுக்கு
எதுவுமே கிடையாது, இந்த பழைய வாட்ச் மட்டும்தான் இருக்கு, இதை வாங்கிட்டு நீங்க அதை நிறைவேற்றுவீங்களா அப்படின்ற மாதிரி அவனோட விஷயம் சொன்னோன்னு, நீ ராஜ துரோகம் பண்ற, உங்க மகாராணிக்கே நீ எதிர்ப்பா இருக்கியே அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல அவங்களோட நன்மைக்காக தான் நான் இதை உங்கள்கிட்ட கேக்குறேன், இதை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கான விஷயம் நீங்க நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கும் ஆலிஸ், நான் யார் எது கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டேன், உன்னோட வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க சக்தி முழுக்க பயன்படுத்தி இவங்க 2 பேரும் கேட்ட விஷயம் எப்படியெல்லாம் அடையிறது அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரத்தை போடுவாங்க. அந்த இடமே அப்படியே சுத்தும். அப்ப அவங்களுக்கு ஒரு விஷுவல் வரும். அந்த விஷுவல்ல அந்த பீஸ்ட் கல் ஐலாண்ட்ல இருக்கிறதாகவும் அதோட இடத்துக்கு யார் வந்தாலும் அது உயிரோட திரும்ப அனுப்புறதே இல்ல அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவும் பயங்கரமா மிரட்டி எடுக்கும். அடுத்த சீன்ல ராணிய காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய அரண்மனையில ராஜாவா வாழ வேண்டியவர் இப்ப படுத்த படுக்கையா கிடக்குறாரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால அதே இடத்துல பெட் வெட் பண்ணிருக்காரு. அதனால ராணிக்கு பயங்கரமான கோவம் வந்து, நீ எல்லாம் ஒரு அரசனா, இப்படி படுத்த படுக்கையிலேயே நீ சுச்சா போற, எப்படி நீ எல்லாம் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்க முடியும், நீ ஒரு வேஸ்ட், இந்த உலக மக்களுக்கு இது தெரியல, உன்னை போய் ராஜான தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மனசு நோகுற மாதிரியே பயங்கரமா பேசுறா. ஏன்னா இந்த ராணிக்கு இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணாலே ஒழிய இவர் கூட வாழ்றதுல இவளுக்கு சந்தோஷமே இல்லங்க. ஏன்னா இவளுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்கு. அந்த அஃபேர் யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட கதாநாயகனான பாய்ஸ் தான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பார்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த பாருக்கு நம்ம ஹீரோயினான ஆலிஸ் வரா. அவ இப்ப தனியா அந்த கல் ஐலாண்டுக்கு போக முடியாது இல்லையா, அதனால அவளுக்கு ஒரு துணையா ஒரு ஹண்டர் வேணுங்கிறதுக்காக இங்க யாராவது தேர்வாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக வரா. நம்ம ஹீரோவையும் அவ பாத்துறா. பாத்துட்டு, எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, என் கூட நீ ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் நீ ஜெயிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்து இருக்க டேபிள்ல சீட்டு கட்ட வைக்கிறான். சீட்டு விளையாடி அதுல ஜெயிக்கணுமா. சோ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் பெட் கட்டுறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லா வச்சிடுறாங்க, அவகிட்ட இருக்க அமௌண்ட்டையும் வச்சிடறாங்க. ஃபைனலா பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அதுல வின் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு தான் மேஜிக் தெரியுமே, அது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. எப்படியோ வின் பண்ணதுனால உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, எனக்கு லாஸ்ட் ஐலாண்டுக்கு போகணும், நீயும் அங்க இருந்தா வந்தவன் நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்ல அங்க ஒரு பீஸ்ட் இருக்காமே, அந்த பீஸ்ட போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த இடத்துக்கு நீ ஏன் போகணும் அப்படின்னு ஒருத்தவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக இந்த பீஸ்ட கொன்னு அதோட உயிரை அதோட சக்தியை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அந்த பீஸ்ட் இருக்கிறது அந்த லாஸ்ட் ஐலாண்டோட கடைசியில, அதுவும் ஒரு ஸ்கல் ரிவருக்கு பக்கத்துல இருக்கு. அந்த இடத்த நீ தாண்டி போகணும்னா நிறைய மண்டை ஓடுகளா இருக்கும். ஏன்னா அங்க யாரு போனாலும் திரும்பி வர முடியாது. அது தெரியுமா உனக்கு, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அங்க போயே ஆகணுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா, என்கிட்ட யாரு என்ன கேட்டாலும் நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன், சோ அங்க போயே தான் ஆகணும், நீ வரதா இருந்தா உனக்கு இந்த கடிகாரத்தை சன்மானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்துட்டு இவனுக்கும் ஆச்சரியம். ஏன்னா இந்த கடிகாரம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. சோ ஓகேன்னு சொல்லிடுறான். அந்த இடத்துக்கு சர்ச் சேர்ந்த ஆளுங்களும் திடீர்னு வந்துடுறாங்க. ஆல்ரெடி அவங்கதான் ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்களே, மொட்டத்தலை லேடியோ உன்னை விடமாட்டேன்னு சபதம் வேற போட்டாலே, அவ இந்த இடத்துக்கு வந்துடுறா. அவங்க ஆட்கள்லாம் வந்து இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்குள்ள டக்குன்னு ஹீரோ தான் கையில இருந்த அந்த ரெட்டத்தலை நாகம் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி போடுவான். அது போய் ஒருத்தனை கொத்திடுது. அது இன்னொருத்தன் கிட்ட தூக்கி போடும்போது அது இன்னொருத்தன் தட்டி விட்டுறான், அதுவும் கீழே விழுந்துருது. அது டக்குன்னு பாஞ்சு மொட்டத்தலை லேடிய கடிக்க வர, பட் அவளோ பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவ கையில வச்சிருந்த கூர்வாலால அதை வெட்டி போட்டுறா. 2 துண்டா போனதுனால அது அங்கேயே செத்து போயிடுது. அதை பார்த்த ஹீரோவுக்கு சம கோவம். அவனோட பெட்டு இல்லையா அது. ஆனா அந்த இடத்தை விட்டு 2 பேரும் தப்பிச்சு போயிடுவாங்க. இவளோ எப்படியாவது அவங்கள கண்டுபிடிங்க, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் குதிரையில பட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த ஊரோட பாதிரியாரோ பயங்கர ஆர்வமா எல்லா மக்களையும் திரட்டி, பாருங்க எல்லாரும் சர்ச்சுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரீச் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா கீழே இருக்க மக்களோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிட்டு பேப்பரை மாத்தி மாத்தி பார்த்து ரசிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரா அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கை மாத்தி அது போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல மொட்டத்தலை லேடியும் அங்க வரா. வந்தவ டக்குன்னு பிரீச் பண்ணிட்டு இருக்க பாதிரியார் கிட்ட வந்து, நீங்க என்ன காட்டு கத்துனாலும் கீழே இருக்க மக்களுக்கு அந்த சூனியக்காரி மேலதான் பயங்கரமான ஈர்ப்பு, ஏன்னா அவதான் சாவே இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இங்க இருக்க மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு, என்ன சாட்சி அப்படின்னு இவன் கேட்க, இங்க பாருங்க இந்த பிட்டு பேப்பரை வச்சுதான் நீங்க பேச பேச அவங்க இருக்கவங்க எல்லாம் இத பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கும் கோவம் வருது. எப்படியாவது அவளை புடிச்சு கொல்லணும்ன்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப அந்த பாதிரியாரோ எந்த ஒரு காரணமும் இல்லாம அந்த சூனியக்காரியை எப்படி கொல்றது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தக்க சான்றிதழ் நான் ஒண்ணு வச்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸே கொடுக்குறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கண்ணு தெரியாத பாட்டி ஆலிஸோட மண்டபத்துக்கு கீழே இருந்தாங்க இல்லையா, அவங்கள புடிச்சிட்டு வந்து பயங்கரமா சித்திரவதை பண்ணி, சொல்லு ஆலிஸ பார்க்க வந்தது யாரு நீ சொல்லு அப்படின்ட்டு கையெல்லாம் மிதிச்சு பயங்கரமா சித்திரவதை பண்ணி கேட்ட உடனே அந்த பாட்டியோ, ஆமா என்னோட காதுகள்ல மகாராணியோட குரலும் அவங்களோட பேரும் அவங்களோட சேவகனோட பேரும் கேட்டுச்சு, 2 பேர் ஆலிஸ பார்க்க வந்தாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்ல, இது போதாதா, அதாவது மகாராணி ஒரு சூனியக்காரிய போய் பார்த்தது தப்பு, ஒரு விஷயம் கேட்டதும் தப்பு, இந்த விஷயம் மட்டும் ஊர்ஜிதம்
ஆச்சுன்னா விச்சயம் கொன்னெல்லாம் மகாராணியையும் பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாதிரியாருக்கு ஒரு எண்ணம் வருது. அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க 2 பேரும் அந்த லாஸ்ட் லேண்ட்குள்ள போயிடுறாங்க. குதிரையெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரு லேடியோ துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில வரா. வெளியில வந்தவ பயங்கரமா மிரட்டுறா. திடீர்னு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்ச உடனே அப்பதான் புரியுது ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவ. சோ உள்ள கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து உபசரிக்கிறா. அந்த சமயத்துல ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கல் ரிவருக்கு போறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே 1 வீக் மாதிரி ஆகும்னு சொல்ல, அவ்வளவு நாள் எல்லாம் பொறுத்திருக்க முடியாது, இந்த ஃபுல் மூன் டே பௌர்ணமி வருது இல்லையா, அதுக்குள்ள போய் ஆகணும், அதுக்குள்ள அந்த பீஸ்டோட உயிரை எடுத்துட்டு வரணும், ஏதாவது ஷார்ட்கட் இருந்தா சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட உடனே இருக்கு, நம்ம ட்ரெயின் ரூட் எல்லாம் ஃபாலோ பண்ணி போனோம்னா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வரா. வந்தவ டக்குன்னு ஹீரோட காதுல ஏதோ குசு குசுன்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல போயிடுறான். ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒன் ஆஃப் த லவ்வர்னே சொல்லலாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிளே பாய். அவன் போய் தனியா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, என்ன நீ வர்ற போற இது மட்டும் போதுமா, எப்போ உன்னோட என்ன கூட்டிட்டு போக போற அப்படிங்கிற மாதிரி அவ ஆசையா கேட்க, அதுக்கெல்லாம் நாட்கள் வரும், கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வெளியில ஒருத்தி வந்திருக்காளே அவ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவெல்லாம் சாதாரணமா ஒரு ஹெல்ப்புக்காக என்ன நாடி வந்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி மழுப்பி இவனும் பேசிடுறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல 2 பேரும் ஃப்ரெண்டு வீட்டை விட்டு குதிரையில போயிட்டு இருக்காங்க. குதிரையில போறவங்க அந்த ட்ரெயின் ட்ராக்க தான் ஃபாலோ பண்ணி போவாங்க. அதே சமயத்துல அந்த மொட்டத்தலை வெளியையும் காட்டுறாங்க. அவ பாஸ்டர் கிட்ட பேசினா இல்லையா, சோ அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி ட்ரெயின் அங்க ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு ட்ரெயின் அதை எடுத்துக்கிட்டு இவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி வெறியோட வந்துட்டு இருக்கா. அந்த ட்ரெயின் போறதை நம்ம மகாராணியும் கவனிச்சுட்டு, யாருக்காக இந்த ட்ரெயின் இப்போதைக்கு போகுது, என்ன நடக்குது இந்த ஊருக்குள்ள அப்படின்ட்டு நேரா பாஸ்டர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பாதிரியாரோ, நான் தான் அனுப்பி வச்சேன், ஒரு சூனியக்காரி இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா, ஒரு பெரிய குற்றத்தை வர பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டா, அதனால அவளை பிடிக்கணும், நான் வேணா நேரா வந்து அரசர்கிட்ட இதை சொல்லவா அப்படின்னு கேட்ட உடனே வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராணியும் சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் காட்டுறாங்க பாதிரியாருக்கு ரொம்ப கெட்ட எண்ணங்க, எப்படியாவது மகாராணியையும் மகாராஜாவையும் எல்லாரையும் அழிச்சிட்டு இந்த நாட்டையே அவன் ஆளணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. செம்ம வெறியோட ட்ரெயின்ல போயிட்டு இருக்க மொட்டத்தலை லேடி கிட்ட கான்டாக்ட் பண்ணி எப்படியாவது அவங்கள விடாத, உயிரோட கொண்டுட்டு வா, சாட்சிக்காக அவ இங்க வேணும். மகாராணி கிட்ட ஏதோ ஒரு தயக்கத்தை பார்த்த மகாராஜாவை மீட் பண்ண விட மாட்டேங்கிறா. மகாராஜாவோ ஆல்ரெடி அடுத்த படுக்கையா இருக்காரு, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, எப்படியாவது மகாராணி என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத அந்த சூனியக்காரி வந்து சொல்லிட்டானா 2 பேரையும் ஒன்னா சேர்த்து தூக்குல போட்டுடலாம். அதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு ஆல்ரெடி வயசாச்சு இல்லையா, சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் ஆட்சி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு கெட்டெண்ணத்தோட பிளான் போடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் மொட்டத்தலைய காட்டுறாங்க. அவ்வளோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எங்கெல்லாம் போனாங்களோ அதெல்லாம் மோப்பம் முடிச்சு ஃபாலோ பண்ண நாய் மாதிரி போய் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட கொட்டூரமா அடிச்சு சித்திரவதை பண்ணுவா. அது மட்டும் இல்ல, அந்த பார்ல இருக்கிற மொத்த பேரையும் கருணையே இல்லாம கொலை பண்ணுவாங்க. ஃபைனலா ஹீரோட ஃப்ரெண்டையும் அவ கூடவே இன்னொருத்தர் இருப்பான் அவனையும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணும்போது வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. அவங்க 2 பேரும் இப்ப ஸ்கல் ரிவரை நோக்கி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பப்போ நமக்கு ஃபுல் மூன் டே வரும் இல்லையா, அதோட ஒரு கேலண்டர் மாதிரி இருக்குங்க, அந்த காலத்து கேலண்டர் அதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் லாஸ்ட் லேண்ட்ல போயிட்டே இருக்கும் போது அந்த இடமே எல்லாம் கொலாப்ஸ் ஆகி பில்டிங் எல்லாம் சேதமாகி கிடக்கும் இல்லையா, அது அப்படியே லாங் ஷாட்ல காட்டும் போது உலகமே இப்படிதான் அழிஞ்சு போக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு பயம் வரும். அந்த சமயத்துல இவங்க ஷார்ட்டா போகணும், இந்த பில்டிங் எல்லாம் தாண்டி போறதுக்கு லேட் ஆகும், ஒரு குறுக்க ஒரு கேபிள் வழியா போயிட்டா ஈஸியா போயிடலாம், அதுக்காக என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு ஒரு வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க போய் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோ தூக்குல தொங்குறாங்க. யார் இந்த இடத்துக்கு வந்தா, இப்பதான் செத்துருப்பான் போல இருக்கு அப்படின்னு இவங்க தொங்கிட்டு இருக்க அந்த டெட் பாடியை பார்க்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு தட்டுப்படுறது. இந்த இடத்துக்கு அந்த மொட்டை தான் வந்திருக்கான்றத புரிஞ்சுக்கிறா. அதே மாதிரி இவங்க ஹாலுக்கு வந்து பார்த்தா மொத்த பேரும் வராங்கங்க. பட் எல்லாருமே கண்ணுல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் கண்ணால கண் நோக்கி மிஸ்மரிசம் பண்றாளே, அதனால அங்க இருந்த மொட்டத்திலயோ நம்ம ஹீரோ பார்த்து, நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுல உன் வழியை பார்த்து போயிடு, உனக்கு நான் உயிர் பிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே அதான் முடியாதே, ஏன்னா இவங்களுக்கு நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன் நான் அவங்க கூட வர்றதா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அப்படியாப்பா ஒரு நிமிஷம் இங்க பாரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ட்ரெயின் வருதுங்க. ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா இல்லையா, அவளை கட்டி சித்திரவதைப்படுத்தி அப்படியே ட்ரெயினுக்கு முன்னாடி கட்டி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன் பயங்கரமா கதறி துடிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, சர்ச்சுன்ற பேரை வச்சு நடத்துனீங்கன்னா நீங்களா அன்பா தானே இருக்கணும், இவ்வளவு கொடூரமா இருக்கிறீங்களே, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆவேசமா கத்த, என் கருணைய கொஞ்சம் காட்டவாப்பா அப்படின்னு மொட்டத்துல டக்குன்னு தான் கையில இருந்து துப்பாக்கி எடுத்து ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டா சுட்டே கொண்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமா கதறி துடிக்கிறான். அதுக்குள்ள அந்த இடத்துல பயங்கரமான ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. இதுல இந்த மொட்டத்துல பெரிய பீரங்கி எடுத்துட்டு வந்து இவங்களை சுடுறதுக்காக ட்ரை பண்ணுவா. எப்பா
பீரங்கி கிட்ட எல்லாம் போராட முடியாது, வா இங்க இருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு எஸ் ஆறா. அது மட்டும் இல்ல, அங்க ரோப் கார் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த கயிறு வழியா போறது, அத இவங்களே ஆப்ரேட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. பட் மொட்டத்துல ஆட்கள் நிறைய பேர் அந்த ரோப் கார்ல ஏறிக்கிட்டு இவங்க கிட்ட பயங்கரமான ஃபைட் போடுறாங்க. கீழே விழுந்தா கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி. ஃபைனலா இவங்க 2 பேரும் அந்த குரூப் கிட்ட இருந்து தப்பிச்சு பாதி தூரம் போயிருப்பாங்க. அந்த சமயத்துல மொட்டத்தலை லேடியோ பாதி தூரம் போயிட்டாங்க. இப்ப கயிறு வெட்டி விடு, கண்டிப்பா இந்த பாதாளத்திலே விழுந்து அவங்க 2 பேரும் செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஒருத்தனும் கயிறை வெட்டி விடுறாங்க. வெட்டி விட்ட கயிறு அப்படியே பிச்சுக்கிட்டு நிக்கிறதுனால ரோப் கார் அப்படியே ஆடிட்டு இருக்கும். இன்னொரு கயிறையும் பிச்சிடுறாங்க. சோ இப்ப அந்த ரோப் கார் ரொம்ப ஃபாஸ்டா போய் ஆப்போசிட்ல இருக்கிற மலையில மோதி அப்படியே நிக்குங்க. பட் நல்ல காலமா அவங்க பக்கத்துலயே ஒரு டனல் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு குகை இருக்க மாதிரி இருக்கும். அந்த குகைக்கு போயிட்டா இவங்க தப்பிச்சிடலாம். அதனால இவங்க கடகடன் ஏறிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த மொட்டை தலையோ ஸ்னைப்பர் கண்ணால நம்ம ஹீரோட கையிலேயே சுட்டுறா. அடுத்து நம்ம ஹீரோயினோட தலையில எய்ம் பண்ணுவா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்து ஸ்னைப்பர்ல இருக்க லென்ஸ் மூலியமா மொட்டை தலையோட கண்ணை பார்க்க மொட்டை தலைக்கு கண்ணு கூசும். டக்குன்னு அவ ஸ்னைப்பர் எடுத்துட்டு கண்ணெல்லாம் சரி பண்ணிட்டு திரும்பவும் பார்த்தா அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிருப்பாங்க. புடிங்கடா அவங்கள அப்படின்ற மாதிரி திரும்பவும் வெறி கொண்டு கத்துவா. பக்கத்துல இருக்கவனோ எப்படி பிடிக்கிறது, அதான் கேபிள் காரும் வெட்டி விட சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு வாங்கடா சுத்தி போலாம் அப்படின்னு இவங்க ட்ரெயின் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோவுக்கு புல்லட் அடிபட்டுருச்சு இல்லையா, அத அவன் தானாவே கைவிரல்களால எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு இந்த இடத்துல தையல் போட்டு விட முடியுமா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்ட உடனே அவளும் போட்டு விடுறா. அதுக்கப்புறம் அவன் பக்கத்திலே படுத்துட்டு சரி நீ இந்த ஊரை சேர்ந்தவன் தான், எதுக்கு லாஸ்ட் லேண்ட்ல விட்டு அப்பப்ப சிட்டி பக்கம் வர, இங்கே இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்ட உடனே இல்ல எனக்கு அங்க இருக்கிற பழக்க வழக்கம், கலாச்சாரம், ஃபுட், ட்ரிங்க்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் இங்க நான் தனியா இருக்கணும், அதனாலதான் வந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் மகாராணியை காட்டுறாங்க. மகாராணி இப்போ கன்சீவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை கன்ஃபார்ம் பண்ண மருத்துவச்சும் அங்க இருந்து போக அவ்வளவுதான் ராஜா கிட்ட வந்தவ பாருங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நமக்கான வாரிசு வந்துடுச்சு, அவன் தான் இந்த உலகத்தையே ஆள போறான். அது மட்டும் இல்ல அவனோட அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க, அவன் ஒரு ஹண்டர் தான், சாதாரண ஹண்டர் தான், ஆனா அவனதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருக்க பில்லோவை எடுத்து அந்த ராஜாவை கொடூரமா கொலை பண்ணிடுறா. இந்த பக்கம் இவங்க போயிட்டு இருக்கும் போது அப்பப்ப வரைபடத்தையும் காட்டுவாங்க, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போற மாதிரியும். அது மட்டும் இல்ல இந்த முழு நிலவு வருது இல்லைங்களா பௌர்ணமி, அதோட கேலண்டரையும் அப்பப்ப காட்டுவாங்க. இவங்க அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பெரிய பெரிய பீம் மாதிரியான செவரெல்லாம் இருக்கக்கூடிய ஷேடோ பீம்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அப்படியே இந்த ட்ரெயின் வர அதிர்ற சத்தம் கேக்குது. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி தானே இவங்க இப்ப போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு இந்த பக்கமா தான் ட்ரெயின் வருது, நம்ம மாட்டணும்னா அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா இது பொட்ட வெளியா இருக்குது, அவங்க கண்ணெல்லாம் வச்சிருப்பாங்க, சுட்டுடுவாங்க. பக்கத்துலயே ஒரு பெரிய பில்டிங் இருக்க மாதிரி இருக்கும், பெரிய பெரிய மதில் சுவர்கள்லாம் இருக்கும், இந்த இடத்துல போய் நம்ம மறைஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த இடத்துக்கு போக முடியாது, இந்த இடத்துல நைட்ல கெட்ட ஆவிகளும் பயங்கரமான கொடூர ஜந்துக்களும் சுத்தி வரும், இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவ சொன்ன உடனே அதெல்லாம் பரவாயில்ல, இந்த ஜந்துக்கள் கூட நம்ம போராடிடலாம், ஆனா வர்றவங்களோ கையில ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அவங்கள நம்மளால எதிர்க்க முடியாது, இதுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா கும் இருட்டு. சோ வேற வழி இல்ல, இவங்களுக்காக சேஃப்டிக்காக ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா. சோ ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணி அதுல ஃபயர் எல்லாம் பத்த வச்சு அதுக்கு நடுவுல இருக்காங்க. ஏன்னா வர்ற கொடிய விலங்குகளும் ஜந்துக்களும் டீமன்ஸும் இவங்களை தாக்க கூடாதுங்கிறதுக்காக. சோ அந்த இடமே ஒரு டவர் மாதிரி இருக்குங்க, ஒரு டனல்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஏதோ சுவிட்ச போட்டா லைட் எரியும் இல்லையா, அது மாதிரி படபடன்னு அப்படியே லைட் ஃபுல்லா எரியுது. அந்த இடத்துல இந்த ஏலியன்ஸ் எல்லாம் விகாரமா பல்ல வச்சுக்கிட்டு ஓடி வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி எல்லாம் குடுகுடுன்னு இவங்களை தாக்குறதுக்காக ஓடி வருதுங்க. அதுங்களை பார்த்தா எலும்பு கூடு மாதிரியே இருக்குது, ஆனா வந்ததுங்கெல்லாம் கொஞ்சம் பிரில்லியன்ட். அங்க இருக்கிற தகரம் அது இது எல்லாத்தையும் அந்த நெருப்பு மேல போட்டு அதுங்க நெருப்பு வளையத்துக்குள்ளேயும் போயிடுதுங்க. அந்த இடத்துல பலத்த சண்டை நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த இடத்துக்கு ஈசல்கள் மாதிரி அந்த ஜந்துக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட தலைவனும் வந்து நிக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோயின் மேல பாஞ்சு நீங்க வந்திருக்க கூடாது கிரே ஆலிஸ், உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், உன்னை பழிவாங்க தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டார்ச்சர் பண்ண இவளும் தன்னோட கண்ணால அந்த ஏலியன் எலும்பு கூட பார்த்து ஏதோ ஒரு மந்திரத்தை போட அது அப்படியே எழுந்து நிக்குது. அந்த கேப்ல ஹீரோ கிட்ட டக்குன்னு என்ன கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து தூக்கி விடு, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னா அவனும் தூக்கி விடுறான். சடனா அது நெருப்பு சாலைகளால் அப்படியே சூழுது. இவளும் நெருப்ப வச்சு அதை எரிச்சிடுறா. சோ அங்க இருக்கிற மொத்த ஏலியன் கூட்டத்தையும் இவ கையில இருக்க பவராலே எரிச்சே கொண்டுறா. அதுக்கப்புறம் அவ பயங்கர டயர்டா கீழே படுத்துட்டு இருக்கும் போது அவனும் ஆறுதலா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். என்ன இது, இந்த இடத்துக்கு நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா, அந்த தலைவன் உன்கிட்ட ஏதோ ஒண்ணு பேசினானே, அது என்ன விஷயம், எப்படி நீ மொத்த பேரையும் கையில இருக்கிற சக்தியாலே எரிச்சே கொண்ட அப்படின்னு கேட்ட உடனே என்னோட சக்தியால எல்லாம் நான் எரிச்சு கொள்ளல, அவங்களோட விஷனை மாத்தினேன், சோ அதுல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆல்ரெடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எப்படின்னா இப்போ ஒரு தலைவன் வந்தான் இல்லையா, அவனும் மனிதனா இருந்தவன் தான், அவனுக்கு இந்த இடத்துல இருக்க புதையல் மேல ரொம்ப ஆசை,
அது எனக்கு வேணும்னு கேட்டான். நானும் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா, அதனால இந்த இடத்துக்கு அவன் புதையல் எடுக்க வந்தான். புதையல் எடுக்க வரும்போது இந்த இடத்துல இருக்கிற சாபத்தினால இங்கே அவன் டீமனா மாறி இப்படியே சுத்திட்டு இருந்தான். அந்த கோவத்துலதான் என்ன அவன் இப்ப தாக்க வந்ததே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம பாதிரியாரோ ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி ராஜா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா சொன்ன உடனே மக்கள் எல்லாம் கவலைப்படுறாங்க. ஆனா எதுக்கும் கவலைப்படாதீங்க, அடுத்து நம்மள ஆள்றதுக்காக குட்டி ராஜா வரப்போறாரு, ஆமா ராணி இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்பவும் மக்கள் எல்லாரும் சோகமா இருக்காங்க. சோகமா இருக்க மக்களை மிரட்டியே சந்தோஷப்பட வச்சுட்டு ராணி கிட்ட போய் ஆறுதலும் சொல்ற மாதிரி பயங்கரமா புகழ்ந்து பேசுறான். அங்க நடிச்சுட்டு நேரா இந்த மொட்டத்தலை கிட்ட வந்து சீக்கிரமா அவங்கள பிடிங்க, இங்க ஒரு அசம்பாவிதமே நடந்து போச்சு, ராஜா இறந்துட்டாரு, அடுத்து மகாராணி பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இந்த நாட்டுக்கு ராஜாவா ஆகிறதுக்குள்ள அங்க இருக்க சூனியக்காரிய கூட்டிட்டு வாங்க, அப்பதான் மகாராணிக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கர்ஜனை பண்ண இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இப்ப நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு நிலத்துக்கு வந்திருக்காங்க. இதோட பேர் ஃபயர் ஃபீல்டாங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோ இங்க பாரு, இன்னும் ஒரு நாளுக்குள்ள நம்ம ஸ்கல் ரிவருக்கு போயிடலாம். அந்த ரிவர் கிட்ட போகும்போது அந்த கொடூரமான விலங்கு அங்க இருக்கும், அங்க போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட ஆறுதலா கேட்ட உடனே அவளோ நோ கண்டிப்பா நான் அங்க போய் ஆகணும், ராணிக்கு சொன்ன மாதிரி அந்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றி ஆகணும், அதனால நீ இங்க இருந்து கிளம்பு, இந்தா உனக்கு நான் கொடுக்க வேண்டியது டைம் பீஸ், இத நீ எடுத்துட்டு போ, இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு போறேன், திரும்பி வரக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன், ஏன்னா எல்லாருமே என்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேக்குறாங்க, அதுக்காக நான் கொடுத்தே ஆக வேண்டியதா இருக்கு, அதனால இப்படியாப்பட்ட கட்டாயத்துல நான் மாட்டிக்கிறேன், சோ நான் அங்கேயே செத்து போனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ கிளம்புன்ற மாதிரி காட்டுறாங்க. அப்பவும் அந்த டைம் கேலண்டர் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இந்த பக்கம் மகாராணிய காட்டுறாங்க. அவளோ பயந்து போய் நிக்கிறா, ஏன்னா அவளுக்குள்ள கான்பிடென்ட்டே இல்ல. இப்போ பிரீஸ்ட் வந்து மகாராணி கிட்ட பேசினது அவளுக்கு ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி அவன் மேல நம்பிக்கை வராம நேரா அவன் கிட்ட இருக்கிற சேவகன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் கிட்ட போய் நீ எனக்காக என்ன வேணா பண்ணுவ இல்லையா, சோ இந்த பிரீஸ்ட என்னால நம்ப முடியல, ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ற மாதிரியே இருக்கு, அது மட்டும் இல்ல அவன் நான் கேட்ட விஷயம் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், அது இந்த நாட்டுக்கே துரோகமான ஒண்ணு, அது மட்டும் இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா எனக்கும் பிரச்சனை, வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கும் பிரச்சனை, நீதான் எனக்காக எது வேணாலும் பண்ணுவியே அப்படின்ட்டு அவங்கிட்ட போய் வழிஞ்சு பேசணும்னா உங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் இவங்க அந்த ட்ரெயின் ட்ராக்கை ஃபாலோ பண்ணி தானே வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரியான டனல்குள்ள இவங்க நுழைஞ்சு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ட்ராக் அதிருமா, அவ்வளவுதான் பின்னாடி ட்ரெயின் வருது, கிட்டக்க நெருங்கிடுச்சுன்னு ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சது. அதை கெஸ் பண்ணவ இந்த தடவை நான் இந்த ட்ரெயினை அப்படியே விட போறது இல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னவ சடனா அந்த ட்ரெயின் ட்ராக் கிட்ட ஓடுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் இந்த ட்ரெயின் ட்ராக்ல காட்டுறாங்க எல்லாரும் எப்படியாவது அவளை இங்கே பிடிச்சு எத்தாவது பண்ணணும்ன்ற மாதிரி வெறி பிடிச்சு வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த மொட்டை லேடியோ அந்த டனல் கிட்ட வரும்போது ட்ரெயினோட வெளிச்சம் பட்டு ஹீரோயின் ட்ரெயின் ட்ராக்கு நடுவுல நிக்கிறத பார்த்துட்டு அவ அந்த சூனியக்காரி இங்கதான் இருக்கா, டிச்சு அவளை இதே ட்ரெயினால மோதி கொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபாஸ்டா ட்ரெயினை ஓட்ட சொல்லுவா. நம்ம ஹீரோயினும் ட்ரெயின் வரத பார்த்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ட்ராக் கட் ஆயிருக்கும், அதாவது இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நடுவுல பாலம் உடஞ்சே போயிருக்கும். இது தெரியாம பின்னாடி அந்த மொட்டையோ பயங்கர ஃபாஸ்டா ட்ரெயினை ஓட்டிட்டு வருது. இவ குடுகுடுன்னு ஓடி போய் அதுல இருந்து குதிச்சிடுறா. மொட்டையும் ட்ரெயினை நிப்பாட்ட பார்த்தா எங்க நிக்கவே இல்ல, பிரேக்கும் போடல, இவ்வளவுதான் கீழே விழுந்துட்டு இருக்கா ஹீரோயின், பின்னாடியே ட்ரெயினும் விழுந்துட்டு இருக்கு. நல்ல வேலையா நம்ம ஹீரோ அங்க இருக்க கம்பிகளை தொத்திட்டு இருந்து அவளோட கையை பிடிச்சு அப்படியே இழுத்துறான். பட் ட்ரெயின் மேலேந்து கீழே விழுந்து மொத்தமும் வெடிச்சு சதறியே போயிடுதுங்க. அதுல மொத்த கும்பலும் காலி. இத கேட்டுக்கிட்டே இருந்த பாதிரியாருக்கு செம்ம கடுப்பு. என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கத்துனவன் எல்லா காவலாளிகளையும் கூப்பிட்டு வா நம்ம ராணிய ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 2 காவலாளி மட்டும் தான் நிப்பாங்க. அவங்களும் அப்படியே கழுத்தறுக்கப்பட்டு பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா ஆல்ரெடி தான் ராணி அவளோட சேவகன் கிட்ட பாதிரியார் சரியில்லைன்னு ஆரம்பிச்சிருப்பாளே, சோ அவங்க வந்து பாதிரியாரோட ஆட்கள் எல்லாரையும் முடிச்சிருப்பாங்க. இப்ப ஃபைனலா இருக்கிறது பாதிரியார் மட்டும்தான். அவனையும் அதே இடத்துல கொண்டு போட்டுட்டு இந்த நாட்டுக்கு செஞ்ச நல்லதெல்லாம் போதும், இதோட செத்து ஒழின்னு குத்து குத்துன்னு கத்தியாலே குத்தி கொன்னுடுறாங்க. அவங்க அதை அதோட காலி. இந்த பக்கம் காட்டுறாங்க இவங்க 2 பேரும் இப்ப இந்த ஸ்கல் ரிவர்னு அழைக்கப்படுற அந்த ஸ்கல் மவுண்டனுக்கு போயிடுறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கல் லேண்ட் ஃபுல்லா ஒரே மண்டை ஓடுகளா கிடக்குது. பயங்கர பாழடைஞ்ச இடம் மாதிரி இருக்கு. பட் அங்க யாரோ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் இங்க பாரு நீ இதோட நெல்லு, நான் போய் அந்த ஓல்ட் மேனை சந்திக்கிறேன், இதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனும் ஃபாலோ பண்ணிட்டே வரான். இங்க பாரு கடைசியா ஒரு முறை சொல்றேன், வேண்டாம் இங்க இருந்து போயிடலாம், அவன் ரொம்ப ஆபத்தானவன், இங்க இருந்து யாரையும் தப்பிக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அங்க போன உடனே அவளோட கைகளுக்கு சில்வர் நெயில்ஸ் எல்லாம் பொருத்திக்கிறா. அதை பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்காகாது, எத்தனையோ பேர் இங்க இருக்க உல்ஃப் மேனை சில்வர் நைஃப் வச்சு கன் வச்சு புல்லட் வச்சு சுட வந்திருக்காங்க, யாருமே தப்பிச்சு போனதில்ல, இங்க இருந்து பொழைச்சு போயிடு அப்படின்னு
அப்படின்னு சொல்ல அதையும் கேட்காம இவ கை ஃபுல்லா சில்வர் நெயில்ஸா வச்சுக்கிறா. அந்த நிலா வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மேல படுது. அந்த நேரத்துல மழையும் பெய்யுதுங்க. திரும்பி இவ பேசிக்கிட்டே ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா திணறி பேச ஆரம்பிக்கிறான். என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த நிலா வெளிச்சம் முழுசா பட்ட உடனே அவன் அப்படியே ஒரு ஓநாய் மனிதனா மாறுறான். எனக்கு தெரியும் நீதான் அதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. என்ன ஏதுன்னு பார்த்தா இது வரைக்கும் ஹீரோ இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுப்பான் இல்லையா, இவன் கூட அடிக்கடி இந்த லேண்ட்ல இருந்து சிட்டிக்குள்ள வரதா சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த முழு நிலவு வரப்ப மட்டும் இவன் இங்க வர்றது வழக்கம். அந்த நிலவொளி படும்போது இவன் உல்ஃப் மேனா மாறிடுறான். மத்த நாள்ல நார்மலா இருக்கிறதுனால அவன் சிட்டி பக்கம் வர விரும்பியிருக்கான். சோ அவ சொல்ல இவன் அப்படியே ஓனாய் மனிதனா கொஞ்சம் கொஞ்சமா மாறி பெரிய உருவம் எடுத்து தூரமா நின்னுட்டு இருப்பான். டக்குன்னு ஹீரோயின் கையில இருக்க அந்த சில்வர் நெயில்ஸ உதறுவா. அது அப்படியே கூர் நகங்களா மாறும். ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான ஃபைட், மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு கழுகு மாதிரி ஜெயண்ட் சைஸ்ல மாறி அவன் அப்படியே எதிர்த்து போராடி நேரா வந்துட்டு இருப்பா. இவனும் ஃபோர்ஸா அந்த கழுகு தாக்கலான்னு சொல்லி நேரா வந்துட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல அந்த கழுகு ஹீரோயினா மாறி ஹீரோயின் கையில இருக்க அந்த சில்வர் பிளேட் ஹீரோவோட வயிற்றுலயே குத்திருது. சோ அதுல நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துடுறான். அந்த சமயத்துல இங்க பாருடா, உனக்கு ஆல்ரெடி குண்டடி பட்டுருந்துச்சு இல்லையா, அந்த சமயத்திலேயே ஒரு சில்வர் காயினை உனக்குள்ள வச்சு தச்சுட்டேன். ஏன்னா நான் உன்னை முதல்ல கேன்டீன்ல பார்த்தேன் இல்லையா, அப்பவே எனக்கு தெரியும் நீ தான் அந்த ஓனாய் மனிதன். உனக்கு ஆசைப்பட்டதா மகாராணி இப்படி ஒரு வரத்தை கேட்டாங்க அப்படின்றது. சோ அதனாலதான் உன்னையே நான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப பாத்தியா உன்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த நிலவும் கொஞ்சம் அந்த மேகத்துல மறைஞ்சு போயிடுது. அதனால இவளும் கொஞ்சம் அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறா. அந்த சமயத்துல அவன் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுக்குறா. அந்த சமயத்துல இவனும் அதை வாங்கி குடிச்சிடான். பட் அவனும் மயக்க நிலைமைக்கு போயிடுறான். ஏன்னா அதுல ஏதோ கலந்து கொடுத்துருவா போல இருக்கு. அப்போ நல்லா அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கை கால்கள் எல்லாம் கட்டி போட்டுறா. திரும்பவும் அவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது திரும்பவும் அந்த நிலவு கொஞ்சம் கொஞ்சமா மேகத்துல இருந்து வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவும் கண் முழிச்சவன் என்ன இந்த கட்டில இருந்து விடுவி, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச அதுக்கு அவ சம்மதிக்கல. சரி நான் எப்படி இப்ப ஓனாய் மனிதனா மாறின அப்படிங்கறது உனக்கு முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு முன்னாடியே தெரியும். ஃபர்ஸ்டே ராணி வந்து என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசின உடனே நான் ஒரு மேஜிக் பண்ணி பார்த்தேன். அந்த மேஜிக்லயே எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ தான் ஓனாய் மனிதனா மாறி திரும்பவும் மனுஷனா மாறுறேன்னு. நீயே அந்த பார்லயே இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் நான் அங்க வந்து உன்னை மீட் பண்ணி உன்னையே கைடா அமைச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு தடவை புல்லட் பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட சொன்னல, அதுக்குள்ள நான் சில்வர் காயினை வச்சுட்டேன். அந்த காயின்னால இப்போ உன்னோட ரத்தம் முழுக்க சில்வரா நிறைஞ்சு போச்சு. உன்னால இனிமே ஓனாய் மனிதனா மாற முடியாது. இதுதான் உன்னோட ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல போறான். அந்த சமயத்துல எனக்கு ஃபைனலா ஒரு விஷயம் இருக்கு. நீ யார் கேட்டாலும் இல்லன்னு சொல்வ இல்லையா, சோ நான் என்னோட விஷயம் என்னன்னா நான் உன் கூட சேர்ந்து வாழணும், உன் கூட சேர்ந்து இருக்கணும், உன் கூட ஹண்ட் பண்ணணும், நான் இந்த உலகத்தை சந்தோஷமா உன் கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கண்டிப்பா நான் யாருக்கும் நோ சொல்ல மாட்டேன், உனக்கும் கண்டிப்பா இந்த விஷயம் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னவ கொஞ்ச நேரத்துல அந்த ஃபுல் மூனும் இவன் மேல பட்ட உடனே கம்ப்ளீட் ஓனாய் மனிதனா மாறிடுறான். வேற வழி இல்ல, கையில வச்சிருக்க கத்தியாலேயே அவனை குத்தி அதே இடத்துல கொன்னுடுறான். அடுத்து விடிஞ்சு போதுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சமாதி இருக்கு. அந்த சமாதிக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கான்றது நல்லா தெரியுது. அதுக்கு மேல நிறைய மண்டையோடுகள்லாம் இருக்கு. அந்த மண்டையோட்டுக்கு மேல அந்த வாட்சையும் வச்சுட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி நேரா ராணிய பார்க்க வரா. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் இந்த சூனியக்காரிய பார்த்து சூனியக்காரிக்கு சாவே கிடையாது, அவதான் இந்த நாட்டை ஆள போறா, அந்த உலகத்தை ஆள போறா அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசுறாங்க. நேரா இவ ராணிய பார்த்து அந்த உல்ஃபோட தோலை கொடுத்து இதுல இருந்து வர ரத்தத்தை எடுத்து நீ குடி, இந்த ஃபுல் மூன் டே முடியறதுக்குள்ள குடி, அப்பதான் உனக்கு அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நேரா அவளோட இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு ராணியோட காவலாளியோ அந்த இடத்துக்கு வரான். சரி ராணி கேட்டதை நிறைவேற்றி வச்சுட்ட, நான் கேட்டதை நீ நிறைவேற்றல இல்லையா, நீ தோத்துட்ட இல்லையா, அப்போ என்னோட கெடிகாரத்தை கொடு அப்படின்னு சொல்லும் போது உன்னோட கெடிகாரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், அது உனக்கு என்னால தர முடியாது, ஆனா ஒண்ணு நீ கேட்டதை உனக்கு நடந்துரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னு என்ன நான் கேட்டேன், நீ தான் ராணிக்கு அந்த தோலை கொண்டுட்டு வந்து அந்த சக்தியை கொடுத்துட்டி அப்படின்னு. அதெல்லாம் நடக்காது, நீ வேணா பாரு, அவளோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கிறது அந்த ஓனாய் மனிதனோட குழந்தைதான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யார் இந்த ஓனாய் மனிதன், அவனோட பேர் என்ன அப்படின்னு இவன் கேட்க அவனோட பேர் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்றா. அதே சமயத்துல அந்த பக்கம் காட்டுறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து மகாராணி பாவம் பண்ணிட்டா இல்லையா, அதனால அவளை தாக்க வர இந்த பக்கம் இந்த சேவகனும் நேரா மகாராணி கிட்ட போய் இதெல்லாம் உண்மைன்னு நம்பாத, இதெல்லாம் விட்டுடு, நான் உனக்காக இருக்கேன், இப்ப உனக்கு இப்போ கிடைக்க வேண்டியது எல்லாமே இருக்கு, ராஜ்யம் இருக்கு, அழகான கணவனா நான் இருக்கேன், குழந்தை இருக்கு, இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன நீ எனக்கு கொடுத்தாலும் என்னோட காதலன் மாதிரி வரவே வராது அப்படிங்கிற மாதிரி இவனை கொன்னுட்டு அந்த ஓனாய் மனிதனோட ஸ்கின்னை வச்சுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஊர் மக்களும் திரண்டு வந்து மகாராணி பாவம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி கொல்ல வருவாங்க. அதே சமயத்துல அதை பார்த்தவ நம்ம சூனியக்காரி சொன்னதை அப்படியே மறந்துட்டு அந்த இடத்த விட்டு அவனோட ஸ்கின்னை போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போவா. பட் அவ உயிரோட இருப்பான்னு நினைக்கிறீங்க, அதான் இல்ல. இந்த இடத்துல
அவ சொன்ன அந்த நாட்களும் முடிஞ்சு போயிடுது. அந்த எக்லிப்ஸும் முடிஞ்சதுனால விடிஞ்சும் போயிடுது. சோ அந்த ஸ்கின் தானாவே எரிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் என்ன, அந்த கல்லறையிலேருந்து தானாவே ஓநாய் மனிதனுக்கு திரும்பவும் உயிர் வருது. உயிர் வந்ததுனால திரும்பவும் நம்ம ஹீரோயின் கூட அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படமும் முடியுதுங்க. மீண்டும் அடுத்த படத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.